புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 வகையான செல்வங்களை பற்றி முன்மொழிகிறார். ஒன்று நிலையற்றது, ஏனென்றால் இந்த உலகத்தின் செல்வங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. மற்றொன்று நிலையான செல்வம், யாராலும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாத ஒன்று. அதுதான் கடவுளும் அவரது அளவில்லாத அன்பு. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இழக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் இழப்பீர்கள். நீங்கள் பற்றி கொள்ளும் நிலையான செல்வமாகிய கடவுளும் அவரது விலைமதிப்பற்ற அன்பு மட்டுமே இப்போதும் எதிர்காலத்திலும் உங்கள் வாழ்க்கையின் முழுமையாக இருக்கும். நாம் நம் அன்றாட வாழ்வில் எத்தகைய செல்வத்தை தேடுகின்றோம்? நமது இதயம் எங்கே நிலைத்திருக்கிறது? உலக பொருட்களிலா அல்லது கடவுளிடமா? சிந்திப்போம், வாழ்வாக்குவோம்.